விரிவான செய்திகளுக்கு முன்பான தலைப்பு செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக பிரதமர் தெரிவிக்கின்றார். வாகன இறக்குமதிக்காக இந்த வருடம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலையில். சிறுவர்கள் தொடர்பான கடந்த வருடத்தில் சுமார் 10,000 முறைப்பாடுகள் பதிவு. வரலாறு காணாத சரிவை சந்தித்திருக்கின்றது இந்திய ரூபாவின் பெறுமதி. இனி விரிவான செய்திகள். தரமாறு மாணவர்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். அத்துரகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிக்கும் தேசிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் இந்நாள் மிக முக்கியமானது. மாணவர்கள் எதிர்பார்த்த ஒரு சிறந்த கல்வி மறுசீரமைப்பு நனவாக்கிய நாள் இன்றாகும். ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வியை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நல்லொழுக்கமும் கருணையும் உள்ள மாணவ தலைமுறையை உருவாக்கும். குழந்தைகள் சுமந்து செல்லும் பாடசாலை பைகளின் எடையை குறைப்பதன் மூலம் ஆரம்பமாகும் இந்த திட்டம் மாணவர்களின் அழுத்தம் இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்காக இந்த வருடம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட எதிர்பார்த்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தன்லால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். 5 வருட இடைவெளிக்கு பின்னர் கடந்த வருடம் வாகன இறக்குமதிக்கான சந்தை மீண்டும் திறக்கப்பட்டது. இதனை அடுத்து 3,60,117 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் நடைபெற்றது. நாமல் ராஜபக்ச மேலும் 3 சந்தேக நபர்களுடன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவால் நடத்தப்படும் தனியார் நிறுவனம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளை மீறி செயற்பட்டது என்பது குற்றச்சாட்டாகும். சிறுவர்கள் தொடர்பான கடந்த வருடத்தில் மாத்திரம் 10,455 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. இவற்றில் 545 பாலியல் துன்புறுத்தல்களும் 231 கடுமையான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களும் ஆகும். இதேவேளை கடந்த வருடத்தில் 9 சிறுவர் திருமணங்கள், 79 பதின்ம வயது கற்பங்கள், 3 கருக்கலைப்பு சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 38 பாலியல் வன்கொடுமை வழக்குகள், சிறுவர்களை இலக்கு வைத்த 150 சைபர் துஷ்பிரயோக சம்பவங்கள், 20 சிறுவர் தற்கொலை முயற்சிகள் பதிவாகியுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள பெற்றோரின் பிள்ளைகள் தொடர்பான முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டிருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு நிகரான இந்திய ரூபாவின் பெறுமதி வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்தித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இந்திய ரூபாவின் மதிப்பு 2% சரிவடைந்திருக்கின்றன. பலவீனமான வெளிநாட்டு மூலதன ஓட்டம் மற்றும் டாலர் தேவையில் ஏற்பட்ட கூர்மையான அதிகரிப்பு இதற்கு காரணமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக பிரதமர் தெரிவிக்கின்றார். வாகன இறக்குமதிக்காக இந்த வருடம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலையில். சிறுவர்கள் தொடர்பான கடந்த வருடத்தில் சுமார் 10,000 முறைப்பாடுகள் பதிவு. வரலாறு காணாத சரிவை சந்தித்திருக்கின்றது இந்திய ரூபாவின் பெறுமதி. தொடர்ந்தும் ஸ்லோன் தமிழ் வாய்ஸ் தளத்துடன் இணைந்திருங்கள்.